பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு அருமையான செய்தியை தேவன் தாமே உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் அருமையாய் சொல்லியிருந்ததினாலே நான் மிக அருமையான ஒரு செய்தியை இன்று நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பையோ ஃபேஸ்புக்கையோ அல்லது யூடியூப்பையோ ஹோலி லவ் பிரேயர்ஸ் என்ற யூடியூப்பையோ பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் முழுவதுமாக பார்த்தால் அது தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் சொல்லும் காரியங்கள் என்ன சொல்லுகிறேன் என்பது தங்களுக்கு அறியும். மேலோட்டமாய் ஒரு வரியை பார்த்துவிட்டால் உங்களுக்கு ஒன்றும் புரிந்திருக்காது. அதனாலே அருமையான ஒரு செய்தி. அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரத்திலே பவுலை ஒரு தேசத்திலே ராயனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு கப்பலிலே ஏற்றிக்கொண்டு போர் சேவகர்கள் மற்றும் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலிலே போகிற வழிகளிலே கடல் மிகவும் கொந்தளித்து பயங்கரமான காரியங்களே அங்கே நடக்கிறது. அங்கே கப்பல் உடைந்து போகிற அளவிற்கு அங்கே நடக்கின்ற பொழுது மிகவும் அந்த போர் சேவகரும் படைத்தளபதியும் அங்கே பயப்படுகிறார்கள். ஐயோ, அனைவரும் மடிந்து விடுவோம் என்று சொல்லி கப்பலிலே இருக்கின்றதானே எல்லாவற்றையும் எடுத்து வீசுகிறார்கள். ஆனாலும் அது கூடாத காரியமாய் தோன்றுகிறது. அப்பொழுதுதான் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, அல்லேலூயா, ஒரு தூதன் ஒரு தேவனுடைய பிள்ளை அருகிலே வந்து நின்று பேசுவான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மிக அற்புதமான அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். தேவனுடைய தூதன் வந்து இது பக்கத்திலே நின்று பேசுவான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை பாருங்கள். பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அல்லேலூயா. ஒரே ஒரு அப்போஸ்தல பவுலுக்காக, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய மனுஷனுக்காக அந்த கப்பலிலே இருக்கிற யாவரையும் தேவன் தயவு பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருங்கள், நீங்கள் பெரிய உலகத்தையே வாங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வசதி பெற்றவர்களாக இருங்கள். உங்களுக்காக தயவு பண்ண ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியமாய் நிச்சயமாய் தேவைப்படுகிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளினுடைய ஜபத்தினாலே நீங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை அறியாதவர்களாக இருங்கள். இந்த கப்பலிலே இருப்பவர்கள் ஒருவரும் தேவனை அறிந்தவர்கள் அல்ல, தேவன் யார் என்றே அறியாதவர்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, இது சத்தியம். பவுலே, நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உனக்கு தயவு பண்ணுறாரியா, நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கப்பலில் போகிறாங்க. கப்பலில் போகும் பொழுது திருப்தியாக அவர்கள் இங்கே 38ஆம் வசனத்தை படிக்கிறேன். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே இருந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்கு கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை
காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னினையும் ஊற்றி அசையாமல் இருக்க பின்னினையும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் பாருங்க, அப்போ காவல் பண்ணப்பட்ட சில பேரை காவல் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடி அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார். காவல் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுங்க இந்த கப்பல் இந்த பிரச்சனையினாலே நீந்தி தப்பிச்சு அவனுக்கு ஓடிடக்கூடாது. அதனால அவனுங்களை என்ன பண்ணிடலாம், கப்பல்லையே அவங்கள வெட்டி சாகடிச்சிடலான்னு சொல்லி அந்த போர் சேவகர்கள் யோசனையாக இருக்கிறாங்க. அந்த டைமில் 100க்கு அதிபதி, அவர்களெல்லாம் ஹெட்மாஸ்டர், 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து, அல்லேலூயா, அங்கே தாங்க தேவன் வேலை செய்கிறாரு. தேவன் மிக பெரியவர், மிக உயர்ந்தவர். ஐயோ, நீ எத்தனை பெரிய கொடிய ஆபத்தில், நீ எத்தனை பெரிய கொடும் பள்ளத்திலே விழுந்து போயிருந்தாலும், நீ எத்தனை பெரிய பாவத்திலே துர்நாற்றம் அடிக்கின்ற பாவத்திலே நீ விழுந்து போயிருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இந்த நாட்களிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை முகமுகமாய் காண விரும்புகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், மற்றவர்களில் 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவருடைய யோசனையை தடுத்து பாருங்க. அவங்களுடைய யோசனையை தடுத்துட்டான். இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கப்பா, நீ சும்மா கடுங்கன்னு சொல்லி யோசனையை தடுத்தார். தேவன் அந்த இருதயத்தை அங்கே வைக்கிறார். நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேற வரும். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். விதமாக எல்லோரும் தப்பித்து கரை சேர்ந்தார்கள். தாங்கள் தப்பித்து கரை சேர்ந்த அந்த தீவின் பேர் பெலித்தா என்று அறிந்தோம். அவங்க போன பிறகு தான் அந்த தீவினுடைய பேர் பெலித்தா என்பது அவர்களுக்கு தெரிந்தது. அந்த இடத்துல பாருங்க, அந்நியராகி, அருமையாக சொல்லுது வசனம், அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. மனிதர்களே, வசனங்களை படியுங்கள். ஒருவன் தாழ்ந்து விட்டால் அவனை எட்டி உதைத்து சாகடித்து விடாதிருங்கள். ஒருவன் உயர்ந்து போனால் அவன் காலை பிடித்து தொங்கி கொண்டிருக்காதிருங்கள். எவன் ஒருவன் தாழ்ந்து போகிறானோ அவனுக்கு உங்களால் முடிந்தவைகளை நீங்கள் செய்ய தீர்மானியுங்கள். அருமையாய் சொல்லுகிறது வசனம். அந்நியராகி அந்த தீவார், அந்த தீவுங்க, அது எங்கேயோ இருக்குது, அது அந்நிய தீவு. அவங்க அந்த தீவில் இருக்கிறவங்க எப்படி காட்டுவாசிகள் கொன்று போட்டு அவளை சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் தேவன் பாராட்டின அன்பு, அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் எங்களுக்கு நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொள்ளணும், அன்பா சேர்த்து கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை சேர்த்து பிடிக்கணும். நானும் சொல்கிறேன், சபை கெட்டணும்னு சொல்லி சேர்த்து பிடிக்கிறது தான். அந்த மேட்டரை எடுத்துக்கிறது கூட கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அவன் அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கைகளை கவ்விக்கொண்டது. இல்லையா? ஒரு விரியன் பாம்பு குட்டிகளே என்று தேவன் சொல்லுவாரே, அந்த விரியன் பாம்பு, விஷம் நிறைந்த ஒரு பெரிய பாம்பு அவன் கையை பற்றி கொண்டது. அனல் அது விறகு பொறுக்கி அவன் அப்படி போடும்போது அந்த விறகுகளில் அனல் தலைமுறை எட்டி அவன் கையை என்ன பிடிச்சிட்டு பவுலுடைய கையை பிடிச்சு விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன். அல்லேலூயா. இது உண்மையாகவே இந்த மனுஷன் நல்லவன் இல்லை,
இவன் நல்ல உகந்தவன் இல்லை, இவன் கொலை பாதகன், இவன் பயங்கரமான பாவங்களை செய்த ஒரு மனுஷன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தோம், மழை காற்று வெள்ளம் இப்படிப்பட்ட கப்பல் உடைந்து போனது, அதற்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தார். அல்லேலூயா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாது என் உள்ளமே, சோராது என் மனமே, சோர்ந்து போகாது என் உள்ளமே, மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கின்றார், பாராதவர் போலதான் இயேசு, பாராதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கின்றார், பாராதவர் போலதான் இயேசு, பாராதவர் போலதான். அல்லேலூயா. அந்த பூச்சை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, அல்லேலூயா. அதுதாங்க மனுஷன் இப்படி சொல்லுவான், இது அப்படி சொல்லுவான். அல்லேலூயா. சேத்துல ஒரு கால் வைப்பான், ஆற்றுல ஒரு கால் வைப்பான். அவனுடைய சிந்தனையே அவனுடைய புத்தியே அப்பேற்பட்ட புத்தி தான். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொன்னார்கள், அவன் கடவுள்ன்ட்டாங்க. அல்லேலூயா. ஒன்று காலால் மிதித்து கொள்ளுவாங்க, இல்லை கடவுளாக தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. இதுதான் மனுஷ புத்தி. அவளை கீழ்த்தரமான புத்தியிலே பிறந்த நாம் மற்றவர்களை மதிக்கவும், சொல்லுகிற வார்த்தைகளை காப்பாற்றவும், சொல்லிய வார்த்தைகளை நிற்கவும், நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய் கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயந்து அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். நான் என் பிள்ளை ஒரு டியூஷனுக்கு போயிட்டுருக்குறான், அவனுக்கு அந்த டியூஷன் அந்த இடத்துல சரியில்லை, வேறு இடத்துக்கு போப்பான்னு சொன்னேன். சரியா நான் அங்கே போக மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அந்த டியூஷனுக்கு நான் காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. காசு கொடுக்காம நிறுத்திடலாம் அப்படின்னு அவன் எங்கள் பையன் நான் காசு கொடுக்காம நின்றுட்டான்னா. நான் சொன்னேன், இல்லை அவங்க டியூஷனை கற்றுக் கொடுத்துட்டாங்க, ஒரு மாதம் நீ போயிருக்கிற, அவருக்கான காசை நீ என்ன பண்ணல கொடுத்துரு. அந்த பாவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கக்கூடாது. நாம் பாவம் செய்வதற்களாக வாழ்ந்தால்தான் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும், தேவனுடைய வேதத்தை எடுக்க முடியும், தேவனுடைய காரியங்களை பேச முடியும்னு சொல்லி உடனடியாக நான் அந்த காரியங்களை செய்ய சொன்னேன். நான் என்னை பெருமையாக சொல்லிக் கொள்ளவில்லை, அங்கே தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போது தேவன் தீவுக்கு முதலாளி ஆகிய யூபிலியூ என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்தில் சமமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். அல்லேலூயா. அந்த யூபிலியூ அவர்களை ஏற்றுக்கொண்டு பட்சமாக விசாரித்து அன்பு காட்டி அவளை அரவணைத்தான் என்று நான் சொல்லுகிறேன். என்று சொன்னால், ஒரு விரியன் பாம்பே, விஷத்துக்கு ஏதுவான யாதொன்றை நீ சாப்பிட்டாலும் அது உன்னை அணுகாது, நான் கர்த்தர். நான் யாரு? நான் கர்த்தரு. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை உனக்காக அனுப்பியிருக்கிறேன். உனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே பல பாவங்கள், பல நோய்கள், பல வியாதிகள், பல தரப்பட்ட உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று சொன்னால், என் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். நாம் ஜெபிக்கிற பொழுது கூட, அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்மண்டைக்கு வருகிறோம் என்று சொல்லணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஏசப்பா காப்பாற்று, ஏசப்பா இல்லை, கர்த்தரிடத்தில் சொல்லணும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்மண்டைக்கு வருகிறோம். நான் ஒரு புள்ள பேரை சொல்லி அங்கே போனோம். அப்பா, எங்களுக்கு இந்த காரியங்களை செய்யுங்க, இந்த காரியங்களை எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க,
இந்த காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று நாம் சொல்லும் பொழுது விடுதலை கொடுக்காத போலவே தெரியும், வேதனை மேல் வேதனை போலவே தெரியும். அப்போ தான் நான் சொன்னேன், எனக்கு கூட ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை, சர்க்கரை வியாதினாலே பிரச்சனை. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு வைத்திருக்கிறதுனாலே இந்த பிரச்சனையை நான் தொடர்ந்து ஜெபித்தாலும் கூட அது போக மாட்டேங்குது. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட அதை கொடுத்துருக்கிறதே, அதற்காக நன்றி என்று சொல்லி மறுநாளே உண்மையாகவே நான் போய் சொல்ல வேண்டும் என்று எனக்கு இதே கிடையாதுங்க. மறுநாளே அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பித்தது. இந்த வழிகள் என்னை விட்டு போக ஆரம்பித்தது. தேவனை நான் புரிந்து கொண்டேன். நமக்கு ஏதோ நன்மை செய்கிறபடினாலே சோதனையை கொடுத்து பார்க்கிறார். அதனாலே நம் மனம் வந்து அவரை விட்டு விடாதபடி, போயா நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு நடக்க மாட்டேங்குது, அப்புறம் என்ன அப்படி சொல்லி நான் மனவேதனை அடையாதபடி அவர் எனக்கு கொடுக்குறார் பிரச்சனைன்னு சொன்னால் அதில் ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே ஏசப்பா என்று நான் சொன்ன பொழுது அவர் புரிந்து கொண்டார். ஓஹோ, பையன் புரிஞ்சுக்கிட்டான், தெளிவாக இருக்கிறான், அவன் நம்ம நன்மை செய்ய போகிறத அறிஞ்சிக்கிட்டான், அவனுக்கு அந்த நன்மை நம்ம செய்வோம்னு சொல்லி எனக்கு அந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். இயேசு நாமத்தில் ஜெபிப்போம். அன்பின் பல்லவ பிதாவே, ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களோட அருமையான செய்தி என்று எனக்கு கொடுத்தேன் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன், உண்மை துதிக்கிறேன். எல்லா வியாதிஸ்தர்களையும் வியாதிகளையும் நீக்கி போடுங்கப்பா. அப்பா, பிள்ளை இல்லாத சகோதரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக நான் துக்கித்து ராத்திரியிலும் ஜெபிக்கிறேன், இதோ பகலிலும் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்திலே அவர்கள் விசுவாசத்தின்படியே அவர்களுக்கு ஆக கடவுளாக இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. பள்ளிக்கு வேலைக்கு எங்கெல்லாம் பிள்ளைகள் செல்லுகிறார்களோ ஒரு விபத்திற்குள்ளாக சிக்கி சின்னாபனமாகி, உன் மகன் எங்கே சென்றிருக்கிறான், அவன் படிக்க போயிருக்கிறான், அப்புறம் ஒரு ஃபோன், இல்லை அவன் மருத்துவமனையில் கொஞ்சம் வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்கள், பிள்ளைய பாருங்கள் என்கிற செய்திகள் யாருடைய காதுக்கு போகாத ஆண்டவரே. திக்கித்து போவார்கள், அழுது போவார்கள், கொடூரமான காரியங்கள் நடக்க வேண்டாம். தப்பித்து ஆண்டவரே உடைய கிருபையினாலே அவளை தப்பித்து விடுங்கள், காத்து வழிநடத்துங்களப்பா ஆண்டவரே. புதிதாக ஆண்டவரை கட்டி வீடு குடும்பம் போகின்ற அந்த மக்களை ஆசிர்வதிங்க. அவர் தேவையான செலவுகளை சந்திங்க. கர்த்தர் தாமே ஜபங்களை கேட்டபடியினால் மக்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.